ஞாயிற்றுக்கிழமையில எங்க வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம பொருளாதாரத்தை பத்தி விவாதிக்க போறோம். அதுக்காக நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது சார். நீங்க பேட் சரியா இப்படி பிடிக்கணும். அடடா, இது காண்டம் ரோபோட்டாச்சே. ஏய் ஷீரோ, சும்மா இருக்க மாட்டியா? எங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம பாத்துக்கிட்டு இருக்கோம், பொறுப்பே இல்லாம கண்டுபிடிக்காதீட்டு இருக்க. நானும் அம்மா மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிட்டேனே. ஷீரோக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கே. நமக்கு தான் ரொம்ப பசிக்குது. அம்மா எழுந்து வாங்க, ரொம்ப பசிக்குது. எழுந்துங்க எழுந்துங்க, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி கொடுங்க. எந்திரிங்கம்மா எந்திரிங்க, சீக்கிரம் சீக்கிரம். எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை கூட ஏன் இவ்வளவு சீக்கிரமா என்ன எழுப்பி விடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நீங்க சீக்கிரம் எந்திரிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? என்ன ஷின்சான் இப்படி கேக்குற? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். இந்த கதைலாம் வேண்டாம், ஒழுங்கா எழுந்து போய் டிபன் பண்ணுங்க. என்ன தைரியம் உனக்கு? நான் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், நீ ஜாலியா சாப்பிட்டுட்டே இருப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அது எப்படிமா இவ்வளவு சுலபத்துல நீங்க கோவப்படுறீங்க? அப்படின்னா போய் ரெண்டு பேரும் உங்க அப்பாவையே எழுப்புங்க. நீ சொல்லாததே இல்ல இந்த பையன் சொல்லிட்டு இருக்கானே. நீங்க எந்திரிக்கலன்னா நான் கிச்சு கிச்சு மூட்டி எழுப்பி விடுவேன். என்ன இது, எவ்வளவு சொன்னாலும் இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இமாவரி, வேலைய ஆரம்பிப்போம். என்னது, இன்னைக்கு நானே போய் டிஃபன் வாங்கிட்டு வரணுமா? என்ன ஹரி, நீங்க எப்ப பார்த்தாலும் நான் தானே டிஃபன் செஞ்சுட்டே இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம்ல. சரி சரி கொடு. இங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பர்கர் வாங்குறதுக்கான கூப்பன்ஸ். அப்பா நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு ஆக்ஷன் காமன் லக்கி செட் வேணும். அதுல இருக்கிற ஆக்ஷன் காமன் பொம்மைய பார்த்தா எல்லாரும் என்ன பார்த்து சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஹீமாவரிக்கு பேபி செட் வேணுமா? அப்புறம் எனக்கு டபுள் பேட்டி கறி பர்கர் வேணும், மறந்துடாதீங்க என்ன? சரி சரி மறக்க மாட்டேன். முசாய்க்கு என்ன வேணும்? ஓ முசாயா, அவ யாரோ கேமராமேனை பாக்கணும்னா ரொம்ப காலையிலேயே சீக்கிரம் கிளம்பி போயிட்டா ஹாரி. ஓஹோ. சரி சரி கிளம்புங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. வழி தவறி போயிடாதீங்க, பாத்து வாங்கப்பா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஹாரி இது, சாப்பிடும்போது எதுக்கு பேப்பர் படிக்கிறீங்க? ஆமா ஆமா, அம்மா சொன்னா கேளுங்கப்பா. அத முதல்ல நீ செய். ஆமா ஷின்சான், நீ ஷீரோக்கு சாப்பாடு வச்சியா? அச்சோ, நான் அத மறந்தே போயிட்டேனே. இம்புட்டு பசிய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கிய ஷீரோ, இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? பொறுப்பே இல்லாத செல்ல பிராணியா இருக்கியே. இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அத விடுங்கம்மா, இன்னைக்கு நாம எங்க போறோம்? எங்கயாவது வெளிய போவோம்ல. எங்க போறது ஷின்சான்? இமயமலைக்கு. இமயமலைக்கா? என்ன ஷின்சான், அங்கெல்லாம் எப்படி போக முடியும்? அப்ப அமேஸ்மெண்ட் பார்க். வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி லீவ் நாள்ல போனா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். பார்க்குக்காவது போலாமாமா? இங்க இத போட்டா கரெக்டா இருக்குமா? இல்ல இல்ல, எங்கயாவது போணும் எங்கயாவது போணும். என்ன எங்கயாவது கூட்டிட்டு போங்க. எங்கயாவது இப்ப எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க ஷின்சான்? அப்ப எங்கயாவது கூட்டிட்டு போங்க. உன்னை நான் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போனேன்னா அத வாங்கி கொடு இத வாங்கி கொடு, நீ என்ன தொல்லை பண்ணவே முடியாது. இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்ன கூட்டிட்டு போங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் முடியாம நான் எப்படி உன்னை வெளியில கூட்டிட்டு போறது ஷின்சான்? இப்படி நிம்மதியா உட்கார்ந்து கால்ஃப் பாக்குற சுகமே தனிதான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி என்ஜாய் பண்றேன். அப்பா அப்பா, நான் அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கேனா, அதான் உங்க கூட விளையாட சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. வாங்க விளையாடலாம். இத புடிங்கப்பா, இந்தாங்க. இந்த பால கூட உங்களுக்கு ஒழுங்கா போட தெரியாதாப்பா? சண்டே அதுவுமா நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சோம், என் கண்ணே பட்டுருச்சு போல இருக்கே. ஆஹா, அது உண்மையிலேயே சூப்பரா அடிச்ச. ஓ, அந்த பால காணமே, அது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. மணி ஆயிடுச்சா? இப்பதான் டிபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே லஞ்ச் சாப்பிடுறமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஷின்சான். நாம இப்ப லஞ்ச் சாப்பிட்டு முடிக்கலனா அப்புறம் டின்னர் சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிடும். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போங்க. போனா போதுன்னு உன்னை கூட்டிட்டு போனா இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு தொல்லை பண்ணுவீங்க.
அம்மா கூட இதே மாதிரி தான்ப்பா சொன்னாங்க. 2 பேரும் ஜாடிக்கத்த மூடி கிளி கிளிக்கு பாப்பா. அப்பா அப்பா இங்க பாருங்களேன், சும்மா தானே இருக்கோம், வெளியில போயிட்டு வரலாமே. அப்படிங்கிறியா? சரி வா, பக்கத்துல ஒரு புது கடை திறந்திருக்காங்களா, அங்க வேணா போயிட்டு வரலாமா? அங்க வேணா ஹாரி, அங்கதான் ஆக்ஷன் காமிக் ஷாப் இருக்கு. நாம போன தடவையா அவனுக்கு அந்த பொம்மையை வாங்கி தரோம்னு சொல்லிருந்தோம். நாம அங்க போனோம்னா அந்த பொம்மையை வாங்கி தர சொல்லுவான். ஓ அப்படியா விஷயம். சரி வேற ஏதாவது மாலுக்கு போயிட்டு வரலாமா? வேணா அங்க ஒரு கேண்டி ஷாப் இருக்கு. அங்க போனாலும் அவனுக்கு தேவையானதை கேட்பான். 2 பேரும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணே இல்ல சின்சான், எங்க போனா ஜாலியா இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம். நானும் அப்பாவும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க ஹாரி. பேசாம நாம இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போலாம்னு நினைக்கிறேன் ஹாரி. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நாம எந்த வழியா போறோம் அத பத்தி யோசிச்சாக்கறோம்ல. ஏன் சொல்றேன்னா, இந்த வழியா போனா கேக் ஷாப் இருக்கு, அது ரொம்ப ஆபத்து. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆமா அப்புறம் நம்ம இந்த வழியா வந்தோம்னா இங்க ஒரு டாய் ஷாப் இருக்கு, அது அதுக்கு மேல ஆபத்து. அதனால நாம இந்த வழியாவே போயிடணும். ஓஹோ. ஆனா அங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ என்ன பார்த்தானே விடவே மாட்டா. அப்படினா இந்த வழியா போலாமா? ஆனா இந்த வழியிலும் நிறைய கடைகள் இருக்கு ஹாரி. என்னதான் பண்றது? அந்த வழியில ஹீமாவாரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். கண்டுபிடிச்சாச்சு ஹாரி. ஆனா இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அப்ப நாம கிளம்பலாம். ஷின்சான் வாங்க நாம கிளம்பலாம். ஆக்ஷன்! நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதான் நாங்க இத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்காவது எனக்கு வேலை கிடைக்கும் நினைச்சேன், வழக்கம் போல கிடைக்கல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அட எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களே.